Hi friends, welcome back to Yagavashala YouTube channel. And இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே எளிமையான, மிகவும் சுவையான, ருசியான, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதாவது பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யறதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பொட்டேட்டோஸாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து தோல் நீக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை வந்து நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஷேப் வந்து ஈக்குவலா வர்றதுக்கு நீங்க 2 சைடு பாட்டமையும் ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிருங்க. ஈக்குவல் ஷேப்பா இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து கடைசியில் ஒரு இதாக போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக இருக்கும், இதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை கடைசி இதில் போட்டுக்கலாம். வந்து நல்லா கட் பண்ணியாச்சு, ஈவன் ஷேப்பாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பொரிச்சு எடுத்துருவோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யறதுக்கு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ 2 போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் அதை காய வைக்கல, எதுவும் செய்யலை, அப்படியே போட்டு எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நான் இப்படித்தான் செய்வேன். நல்லா மொறுமொறுன்னு வரும். சிலர் வந்து ரொம்ப ப்ரொசீஜர் சொல்லுவாங்க, அவ்வளோ ப்ரொசீஜர்லாம் வேணாம். எங்கள் வீட்டில் பிள்ளைங்க கேட்டால் உடனே செஞ்சு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நான் வந்து இதை வந்து ஒரு தடவை பொரிச்சு எடுத்துட்டு அடுத்து இன்னொரு ஒரு கப் பொரிச்சு எடுத்தோம். கொஞ்சம் ஆறுன உடனேயும் இது வந்து லேசாக அப்படி பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப இதை பொரிக்கணும்னு தேவையில்லை, லேசாக ஃப்ரை பண்ணால் போதும். இது வச்சு ஒரு 3 நிமிஷம் இருக்கும் வச்சிருக்கேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆனவொடனே இதை எடுத்துருவோம். போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போடும்போது வந்து நல்லா அந்த ப்ரௌன் கலர்ல இருந்துச்சு, தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து பாருங்க, இப்போ போட்டு இப்போ நல்லா ஒயிட்டா மாறி இருக்கும். இந்த பாருங்க, நல்லா ஒயிட்டா மாறிடுச்சு. இப்படி மாறினோடனே நம்ம எடுத்துடலாம். 5 நிமிஷம் பொரிச்சு எடுத்துருங்க தனியா ஒரு பாத்திரத்துல. இப்போ வந்து ஒரு தடவை நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுறதுக்கு மட்டும் ரொம்ப ஆற வேணாம், லேசா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா அப்புறம் ரொம்ப வெறப்பா மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தேன், நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை இன்னொரு கப் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியா கிடைச்சிரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டவனையுமே நல்லா வித்தியாசம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஸ்டிஃபா நல்லா கிறிஸ்பியா அப்படியே அதுல கரண்டியில அள்ளும் போதே தெரியுது. நல்லா மொறுமொறுன்னு வந்துட்டது நல்லா தெரியுது. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனா வந்தோடனே எடுத்துக்கலாம் நம்ம. சூப்பரா ஆயிடுச்சு. இப்போ சூப்பரா வந்துருச்சு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. நல்லா அந்த எல்லாம் மொறுமொறுன்னு வந்துருச்சு. கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இதை வேற ஒரு பவுல்ல எடுத்துக்குவோம். பாருங்க நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷத்துல பொரிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நான் கண்ணு தட்டில் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்குவோம். இப்ப இதுல வந்து சால்ட் அண்ட் வெறும் சால்ட் மட்டும் போடுறேன். மகளுக்கு வந்து பெப்பர் பிடிக்காது, அதனால நான் பெப்பர் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். இதை நல்லா குலுக்கி விட்டுக்குவோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை 5 நிமிடத்தில் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்குவோம். இது வந்து இந்த கடைசியா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தாலும் அதை வந்து தனியா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அதோட சேர்க்க வேண்டாம், ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இப்படி பிடிக்காது. ஸோ தனியா வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை 5 நிமிடத்தில் ரெடி. இதுக்கு வந்து எதையும் ஊற வைக்கல, எதுவும் வெயிட் பண்ணல. கட் பண்றதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. முதல் தடவை போட்டு எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி 2வது தடவை போட்டு எடுத்துட்டேன். முறுன்னு சூப்பரா இருக்குது. இதை ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா அதில் தொட்டு நல்லா டிப் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டா இருக்குது. வெளியில வந்து முறுன்னு இருக்கு, உள்ள வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. நீங்க செஞ்சு கொடுத்து பார்த்து சொல்லுங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்புவாங்க. முறுமுறுப்பு உணர முடியுது ஃப்ரெண்ட்ஸ். உள்ள சாஃப்டா இருக்கு, வெளியில முறுன்னு இருக்கு. நல்லா சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கண்டிப்பா செஞ்சு கொடுத்து பாருங்க. இதுல பெப்பர் வேணா நீங்க பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் பெப்பர் சேர்க்கல, என்னோட மகளுக்கு பிடிக்காதனால நான் சேர்க்கல. இது வந்து குட்டி குட்டியா இருந்துச்சுல, இதுவுமே நீங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். குட்டி குட்டியா இருந்துச்சுன்னா அதையும் லைக் பண்ணி இது பண்ணுவாங்க. இது இதோட மிக்ஸ் பண்ணல, அது நீளம் இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம என்னோட லிங்கை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம என்னோட எகவாசலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோலம் பத்தின என்னோட வீடியோஸ் நீங்க ஏதாவது பார்த்து என்ஜாய் பண்ணா மறக்காம என்னோட சசிகலா பிரான்சிஸ் கோலங்கள் வீடியோ சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.